சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு தனியாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எதுக்காகனா சில்ட்ரன்ஸ் பேரில் அவங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுற காலம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 18 ஏஜ் 17 ஏஜில் வந்து மோஸ்ட்லி இந்த எஜுகேஷன் பர்பஸுக்காக ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் தேவைப்படும். மோஸ்ட் ஆஃப் தி கேட்டகரி எஜுகேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேக்ஸ்லேருந்து 25 லேக்ஸு 40 லேக்ஸு 1 crore ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்பஸ் தேவைப்படுது. அந்த டைமில் திடீர்னு உங்களால் ஃபண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸு சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு வச்சுருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஏஜ்டு கேட்டகரி மாதிரி சில்ட்ரன்ஸ் ஃபண்ட்லேயும் அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏஜில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ். அதனால் ஹை ரிஸ்க் ஸ்கீமாக இதில் இருக்காது. சில ஸ்கீம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹை ரிஸ்க் ஸ்கீமில் நான் சில்ட்ரன்ஸ் பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பர்டிகுலராக சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. இப்போ டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து டைரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ அவங்களோட குழந்தைங்க வந்து 1 வருஷம் 5 வருஷம் 7 வயசு எந்த வயசாக இருந்தாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது குழந்தைகள் அவங்க மெச்சூர் ஆகும்போது லைக் அவங்க 18 ஏஜ் வரும்போது இது அவங்களோட பே அவுட் சிஸ்டம்லாம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு எஜுகேஷன் பர்பஸில் அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸு அது டைரெக்டாக லாக்இன் ஆகிடும். லாக்இன்ங்கிறது வந்து நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து அது க்ளோஸ்ட் எண்டடாக இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் வந்து அந்த ஃபண்ட்ஸை வெளியில் எடுத்து நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அவங்க 18 ஆயிடுச்சுனாலே இந்த லாக்இன் பீரியட்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இது டைரெக்டாக சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டை வந்து சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கலாம். நார்மல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுமே சில்ட்ரன்ஸ் நேமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அவங்க ரிஸ்க் எடுக்கிறத பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை சூஸ் பண்ண முடியும்.